தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரை சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாக்கு தத்தம் வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. சங்கீதம் 27:8 வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப ஆண்டவருடைய முகத்தை தேடும் பொழுது காரியம் வாய்க்கும். இங்க எந்த காரியத்துக்காக நீங்க ஆண்டவரை தேடணும் விரும்புறீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டோட முகத்தை தேடும் பொழுது அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரு. பாருங்க, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தாயுடைய முகத்தை தேடும். ஒரு கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிருச்சு, அல்லது கொஞ்ச நேரம் குழந்தை தனியாக இருக்குது, அம்மாவை காணும், அதுக்கு பசி ஆறணும். என்ன செய்ய, எத்தனை பேர் முகத்தை பார்த்தாலும் சரி, சிலர் அதுக்கு தெரியாதவர்கள் முகத்தெல்லாம் பார்த்தா என்ன செய்யும், அதுக்கு பிடி கிடைக்காது, ஊன்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும். அம்மாவுடைய முகத்தை, அந்த தாயுடைய முகத்தை பார்த்தாதான் அதுக்கு ஒரு லைட்டா ஒரு சிரிப்பு வர்றது போல எதிர்பார்க்க, என்ன தூக்கு அப்படின்னு சொல்ற போல இருக்கும். அப்ப அவன் உடனே தாய் அதை தூக்கி அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அதை என்ன செய்யுது, அதை சந்தோஷப்படுத்துது. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது, தன்னுடைய முகத்தை தேடுது. தன்னுடைய மிருகங்களும் தாம் வளர்க்கிற மிருகங்களும் என்ன பண்ணுது, தன்னுடைய எஜமானுடைய தன்னுடைய ஓனருடைய முகத்தை தேடுது ஒரு ஆர்வமாக. அப்ப அவங்க தேடினாதான் அதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், அதனுடைய பசி ஆறும். இது போல இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க கூட உங்களுடைய காரியம் எதுவா நிறைவேறணும் நீங்க விரும்புறீங்களோ, நீங்க ஏசப்பாருடைய முகத்தை தேடுங்க. அவருடைய முகத்தை தேடுறது எந்த நேரம், அதிகமாக அதிகாலையில தேடினாங்க அவருடைய முகத்தை என்ன செய்யும், பார்க்க முடியும். உடனே பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுடைய காரியங்கள் இன்னும் வாய்க்கணுமா, நீங்க ஆண்டோட முகத்தை இன்னும் தேடணும். எப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிள்ளை விடாப்படியா அழுது அம்மாவுடைய முகத்தை தாயுடைய முகத்தை தேடுறது போல நீங்க கூட விடாப்படியா எப்படி அழுகிறதும் ஒரு பக்கம் அழுதும் கேட்கறான். அடுத்து என்ன செய்யலாம், நேரு முட்டியல என்ன ஏசாப்பான்னு கையை ஏந்தி நீங்க ஆண்டவரை பார்த்துக்கும் பொழுது ஏசாப்பா உங்களுக்கு தென்படுவாரு. உங்களுடைய காரியத்தை ஆண்டவரை வாய்க்க பண்ணுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நம்ம ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய முகத்தை தேடுங்கன்னு சொல்லியிருக்காராம். அதனால இருதயம் சொல்லிட்டு, அந்த அளவுல இருதயம் வேதனை, இருதயம் கஷ்டம், இருதயம் புலம்பி கொண்டிருக்குது. அதனால ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்களே, நம்முடைய முகத்தை தேடுன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லி அவரு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரு. அருமையானவரையில நீங்களே ஏசாப்பா முகத்தை தேடுங்க, தேடுங்க கண்டடைவீங்க, தேடுங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏசாப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசாப்பா. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை தேடுற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க பதில் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திரம் சாட்சிகளாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.